அதிகாலையில் நம்மளை எழுப்புறது எது? ஒரு பயம்தான் வந்து நம்மளை எழுப்பும். ஒரு ஆண்களுக்கு வந்து அதிகாலையில் அவன் தூக்கத்திலேருந்து எழும்புறான்னா அவனை எழுப்புவது எது அப்படின்னா, அவன் தானாக எழுந்திருக்க மாட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம்தான் அவனை எழுப்பும். நம்ம அதிகாலை அதாவது 5 மணி ஆயிடுச்சு நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயம், அல்லது 5:30 ஆயிடுச்சு நாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கோமே, 6 மணி ஆச்சு நாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயம்தான் அவனை வந்து எழுப்புமே தவிர ஒரு சும்மா எழுந்திருக்க மாட்டாங்க. யாருமே சும்மாவே காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பயம்தான் நம்மளை எழுப்பணும். அதுதான் வந்து அப்படி தூக்கத்தை கலைக்கும். நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த தூக்கம் வந்து படிப்படியாக விடுபடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்துருச்சுன்னா அந்த பயத்தோட நம்ம 5 மணி ஆயிடுச்சு நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற அந்த ஒரு பயமாக இருக்கும். அது ஒரு பயம்தான் என்ன பண்ணுன்னா அப்படியே நம்மளை வந்து எழுந்து உட்கார வைக்கும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு அறிகுறியே நம்மக்கிட்ட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த பயம் வந்து நம்ம தூக்கத்தை அப்படியே விரட்டி அடிக்கும். அதனால் வந்து அந்த பயத்தை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு ஆண்கள்னால் அவனுக்கு பயம் வந்து தான் அவன் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கணும். ஒரு பயம், அல்லது நம்ம இன்னும் 5:30 வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோமே, நமக்கு ஒரு கருத்து இருக்கலாம். 5:30க்கு காலையிலே எந்திக்கணும் அப்படிங்கிற கருத்து இருக்கலாம். அதிகாலையில் எழுந்திருக்கணும், அல்ல 4 மணிக்கு எந்திரிக்கணும், அல்ல 5 மணிக்கு எந்திக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். காலையில் அந்த ஒரு அதிகாலையில் நம்ம சில வேலைகளை செஞ்சால் நல்லது, படித்தா நல்லது, நல்ல மனசில் பதியும், இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 6 மணி வரைக்கும் தூங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும். என்னடா காலைல எழுந்திரிச்சா நமக்கு எவ்வளோ நன்மை, ஆனால் நம்மளால் அப்படி எந்திக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நீங்கள் ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ எந்திக்கும் போது கண்டிப்பாக வரும். அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. அப்படியே குற்ற உணர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களே மாற்றிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது ஒரு 5 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படுப்பீங்க. மணி 5:15 ஆயிடுச்சா ஒரு பயம் வந்து உங்களை வந்து அப்படி எழுப்பி உட்கார வைக்கும். ஆக ஒருத்தரை வந்து தூக்கத்துலேருந்து எது இயல்பாக எழுப்பும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி நீங்கள் எழுப்பி உட்கார வச்சிங்கன்னா அவன் தூங்கிக்கிட்டே தான் உட்காந்துருப்பான். அப்போ அவனை நீங்கள் எழுப்பிடலாம். அவனுக்குள்ளே இருக்கிற தூக்கத்தை வந்து நீங்கள் விரட்ட முடியாது. அதே மாதிரி அப்படின்னா நாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம் எழுந்து அப்படி உட்காரணும். அதாவது தூக்கங்கிறது நம்மளை விட்டு போயிடணும். எழுந்துட்டோன்னா நம்மளை விட்டு தூக்கம் வேகமாக போயிடணும். நம்மக்கிட்ட தூக்கம் என்பது நம்மிடம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு விழிப்பு நிலைங்கிறது என்னென்னாக்கா ஒரு பயம்தான். ஒரு பயம் வந்தால் தான் அந்த விழிப்பு நிலை நமக்கு சாத்தியமாகும். நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கணும்னா நாம் எழுந்திருக்கக்கூடாது. ஒரு பயம் வந்து நம்மளை எழுப்பணும். அந்த பயத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கணும். அந்த பயத்தை எதிர்பார்க்கணும். ஆண்களுக்கு பயம், பெண்களுக்கு கோபம். ஆண்களுக்கு காலையில் அவன் எழுந்திருக்கணும்னா அவனுக்கு ஒரு பயம் வரணும். அந்த பயத்தை அவன் தினம் எதிர்பார்க்கணும். அந்த பயம்தான் அவனை எழுப்பி உட்கார வைக்கும். ஒரு செகண்டில் அந்த பயம் வந்து அவனை வந்து எழுப்பி அப்படி உட்கார வைக்கும். உட்கார வச்சாச்சுன்னா அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த அவங்ககிட்ட இருந்த தூக்கம் அதன் பிறகு எங்கே தான் போச்சுன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சோர்வே இல்லாத ஒரு நிலைக்கு வந்து உட்காந்துரும். அதே மாதிரி பெண்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் காலைல எந்திக்கணும் அந்த பொறுப்பெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஆண்களுக்கு பயம் வரும், பெண்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கோபத்தில் எழுந்து உட்காருவாங்க. இப்போ ஆண்களுக்கு ஒரு பயம் வருதில்ல, அந்த பயம் யாரை பற்றியது? ஒரு பெண்களை பற்றியதாக இருக்கலாம், பெண்களை பற்றிய பயமாக இருக்கலாம். அதனால் வந்து ஆண்களுக்கு அது வந்து ஒரு பயமாக இருக்கலாம், பெண்களுக்கு அது வந்து கோபமாக இருக்கலாம். கோபம்தான் பெண்களுக்கு வந்து அவங்கள காலையில் எழுந்து உட்கார வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். பெண்களை காலையில் எழுப்புறது எதுனா கோபம், ஆண்களை காலையில் எழுப்புறது வந்து பயம். அந்த பயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த வாழ்க்கையை பற்றியதாக இருக்கலாம், அல்லது பெண்களுக்கு அந்த கோபங்கிறது இந்த வாழ்க்கையை பற்றியதாக இருக்கலாம். அந்த வாழ்க்கையை வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அவங்கள எழுப்பி உட்கார வைக்கும். காலையில் எழுப்புறதே அந்த கோபம் தான் அவங்கள எழுப்பும். ஆண்களுக்கு அந்த பயம் அவங்கள எழுப்பும். அப்புறம் அந்த பயங்கிறது வாழ்க்கையை பற்றியதாக இருக்கலாம். வாழ்க்கை நம்ம தூங்கிட்டு இருக்கோம், இன்னும் தினம் புறப்பட்டாச்சு, அதாவது ஆரம்பித்தாச்சு அந்த போட்டி. இது ஒரு வாழ்க்கை என்பது ஒரு போட்டி. அதில் நாம் வந்து ஒழுங்காக நம்முடைய கடமையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு ஏற்படுகிற அந்த பயம் அவனை எழுப்பி உட்கார வைக்கும். பெண்களுக்கு அது கோபமாக இருக்கலாம். அப்படிங்கும்போது அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறது அந்த கோபம்தான் அவங்கள எழுப்பி உட்கார வச்சுட்டு அன்றைய தினத்தை அவங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து ஒரு தினசரி நாளை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா கோபத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. ஆண் வந்து ஒரு தினசரி நாளை வந்து ஒவ்வொரு நாளையும் எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா பயத்தோடு ஆரம்பிக்கிறான். பெண் வந்து கோபத்தோடு ஆரம்பிக்கிறாள். ஒவ்வொரு நாளையும் அவள் கோபத்தில் இருந்து தான் துவங்குகிறாள். ஆண் வந்து பயத்தில் இருந்து துவங்குகிறான். ஆண் வந்து பயந்து கொண்டே வாழ்கிறான், பெண் வந்து கோபத்துடன் வாழ்கிறாள்.
இதுதான் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான வேறுபாடு. உணர்வுகள் என்பது ஆணுக்கும் வேறு மாதிரியாகவும் பெண்ணுக்கு வேறு மாதிரியாகவும் செயல்படுகின்றன. பெண்களோட இயல்புங்கிறது கோபம். இயல்பு அதாவது இயற்கையான உடலோட பண்பு. பெண்களுடைய உடலின் பண்பு என்பது கோபம். ஆண்களுடைய உடலின் பண்பு என்பது பயம். பெண்களின் உடலோட பண்பு என்பது மதிப்பு. ஆண்களின் உடல் பண்பு என்பது பணிவு. பெண்கள் வந்து கோபம். அதனால் வந்து ஒரு பெண் கோபத்தோடு வாழ்கிறாள், ஒரு ஆண் பயத்தோடு வாழ்கிறான், பணிவோடு வாழ்கிறான். பெண்கள் வந்து மதிப்போடு வாழ்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆண் பெண் இயல்புகள். பேசுவது பெண்களின் இயல்பு, பேசுவதை கேட்பது ஆண்களின் இயல்பு. பேசுகின்ற பெண் என்ன சொல்கிறான்னு கேட்குறது ஆணினுடைய இயல்பு. அப்போது ஆண்கள் காலையிலே எழுந்திருக்கணுமா? அதிகாலையிலே நான் எழுந்திருக்கணும், என்னுடைய வேலையெல்லாம் நான் ஒழுங்காக செய்யணும் அப்படின்னா ஆண்களுக்கு பயம் இருக்கணும். யார்கிட்ட? பெரியவர்களிடம் பயம் இருக்கணும். பெண்களிடம் பயம் இருக்கணும். பெண்களிடம் பணிவு இருக்கணும். பெரியவர்களிடம் பணிவு இருக்கணும். பெண்கள் என்றால் பெரியவர்கள் என்று பொருள். அதனால் பெரியவர்களான பெண்களிடமும், அப்புறம் ஆண்கள்லேயும் பெரியவர்கள் இருப்பாங்க. ஆண்கள் தங்களுடைய வயதை விட அதிகமான வயதுடைய அனைவரையும் பெரியவர்கள் தான் நினைப்பாங்க. அது மாதிரி ஆண்கள் தங்கள் நண்பர்களையும் பெரியவர்களாக தான் நினைப்பாங்க. அப்போ ஆண்கள் வந்து பெரியவர்களிடமும் பெண்களிடமும் பயம் இருக்கணும், பணிவு இருக்கணும். அப்போ தான் இந்த சோம்பேறித்தனங்கிறது ஆண்களுக்கு வராது. ஆண்கள் வந்து பெண்கள்னால் பெரியவர்கள், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் வந்து இந்த பெரியவர்களிடமும் பெண்களிடமும் பணிவு இல்லாமல் திமிராக நடந்துக்கிறான், மதிக்கவே மாட்டேன், ஒரு பணிவாகவே நடந்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த பயங்கிறது வராது. காலையில் எழுந்திருக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு பயம் வராது. அந்த பயம் வந்து அவனை எழுப்பாது. அதனால் ரொம்ப நேரம் வரைக்கும் அவன் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் சோம்பேறி ஆகிடுவான். எதுக்காக இவன் பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும், பெரியவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும், பெரியவங்ககிட்ட அடங்கி நடந்துக்கணும், பெரியவங்ககிட்ட எதுக்காக எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னா பெரியவர்களை இடையூறு செய்யக்கூடாது, பெண்களை இடையூறு செய்யக்கூடாது. பெண்களை வந்து ஆண்கள் வந்து நிறைய பேர் தொல்லை பண்ணுவாங்கள்ல, இடையூறு செய்வாங்க, அல்ல கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பெண்களுக்கு இடையூறாக வாழ்கிற ஆண்களுக்கு வந்து பெண்கள் மீது பயம் இல்லாமல் போயிடும், பெரியவர்கள் மீதும் பயம் இல்லாமல் போயிடும், ஒரு பணிவும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரியான ஆண்களுக்கு பயமே இல்லாதனால அவங்களால காலையில் எழுந்திருக்க முடியாது. ஏன்னா காலையில் எழுந்திருப்பதுக்கு ஒரு ஆண்களுக்கு என்ன தேவைன்னா பயம் தேவை. அந்த பயம்தான் ஆண்களை எழுப்பும். அந்த பயம் இல்லாதனால தான், பெண்களிடம் பணிவு இல்லாதனால தான் நிறைய ஆண்கள் சின்ன வயசு உள்ள ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவாங்க காலையில். அவங்க பள்ளிக்கூடத்தில் எஜுகேஷன்ற பேரில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிப்பாங்க. கூட படிக்கிற பெண்கள்கிட்ட திமிராக பேசுவாங்க, அவளை கேலி பண்ணுவாங்க. அந்த பெண்கள்கிட்ட உள்ள பயம், பணிவு அந்த அதுவே இல்லாமல் தான் அவங்க பள்ளிக்கூடத்திலே படிப்பாங்க. அதுமாதிரி கல்லூரி போனாலும் அந்த நிலைமை தொடருக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வீட்டில் இருந்தாலும் அம்மாக்கிட்ட எதிர்த்து பேசுவாங்க, அக்கா கிட்ட எதிர்த்து பேசுவாங்க. பெண்கள்கிட்ட எதிர்த்து பேசுகிறதும் பெரியவர்களிடம் எதிர்த்து பேசுவதும் இந்த ஆண்கள் சிறு வயதில் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக அது இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பயங்கிறது இருக்காது. பெண்களிடம் பயமும் பணிவும் அவர்களிடம் இருக்காது. அதனால் அவங்களால காலையில் எழுந்திருப்பது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவங்க காலையில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஏன்னா அந்த பயம்தான் ஒரு ஆணை எழுப்பும். காலையில் சும்மா யாரும் எழுந்து உட்கார மாட்டாங்க, பயம்தான் எழுப்போம். இனிமேலும் தூங்கக்கூடாது, மணி 8 ஆகிடுச்சி, சரி இனிமேலும் நம்ம தூங்கினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எழுந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் 8 மணிக்கு எழுந்தா கூட, காலைல 8 மணிக்கு எழுந்தா கூட கஷ்டப்பட்டு தான் எழுந்து உட்காருவாங்க. அதே ஒரு பயம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பயம் வந்து நம்மளை எழுப்பணும். அது காலையில் 5 மணிக்கு கூட வரும். அது உங்களை எழுப்பி உட்கார வைக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்த உங்களை தூக்கி உட்கார வைக்கும். உட்கார வச்சு அந்த பயம், அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த உங்ககிட்ட இருந்த அந்த தூக்கம் அப்போ எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பயம் வந்து உங்கள் ஒரு ஆணின் உடலில் இருந்த தூக்கத்தை அப்படியே விரட்டி அடிக்கும். அதனால் அந்த பயத்தை எதிர்பார்க்கணும். அந்த பயம்தான் என்ன எழுப்பணும், இல்லைன்னா நான் எழும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆண்கள் பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், பெண்களிடம் மரியாதை, பெண்களுக்கு இடையூறாக வாழக்கூடாது, பெரியவர்களிடமும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடம் பயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களை கேலி செய்யக்கூடாது, பெண்களை கேலி செய்யக்கூடாது, பெண்களை மதிக்கணும், உயர்வானவர்கள் பெண்கள் என ஒப்புக்கொண்டு மதிக்கணும். அப்போ தான் வந்து ஆண் வந்து சோம்பேறியாக இல்லாமல் நல்ல முறையில் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவனுக்குள்ளே அந்த பயம் வரும். அதான் பயபக்திங்கிறாங்க பாருங்கள். கடவுள் பக்தி, பயபக்திங்கிறாங்களா, அந்த பயம்தான் கடவுள். அது வந்து நீங்கள் கடவுளை கும்பிட வேண்டிய பெண்கள் தான் கடவுள். ஆண்களுக்கு யாருன்னா இயற்கையில் பெண்கள் தான் கடவுள், பெரியவர்கள் தான் கடவுள். அதனால் நீங்கள் வந்து கல்லையோ வணங்க தேவையில்லை. கல் மேலே பயத்தை வச்சுக்கிட்டு அந்த பயத்துலலாம் அதெல்லாம் வந்து வேலைக்கு அது போய் நீங்கள் பெண்களை மதிங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்க. அவங்க காலத்துட்டு அவங்கள கடவுளாக நினச்சிக்கோ. அவங்கள அவங்கக்கிட்ட பணிவாக நடந்துக்கோ, அவங்கக்கிட்ட பயத்தோடு நடந்துக்கோ.
ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கணும். பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும், பயத்தோடு நடந்துக்கணும், அது ஓகே, சரிதான். அது வந்து பெண்ணாக பிறந்துட்டா போதுமா? அவங்களுக்குன்னு அவங்க அந்த பெண்ணுக்குரிய அந்த தகுதியை வந்து பெறணும். அந்த பெண்களுக்குரிய அந்த சிறப்பை இழந்து நிற்கிறாங்க பெரும்பாலான பெண்கள். ஒரு பெண்ணாக அவர்கள் தகுதி உடையவர்களாகவும் இருக்கணும். வெறும் பெண்ணாக பிறந்து விட்டாலே போதுமானது அல்ல. ஒரு திறமையாக இருக்கணும், அல்லது வந்து பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது. பெண்கள் மீது ஆண்களுக்கு ஏன் மதிப்பு இல்லாமல் போகுது? சின்ன வயசு ஆண்களாக இருந்தாலும் பெண்களை ஏன் ஆண்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க தன்னை சார்ந்து இல்லை, யாரையோ ஒருத்தர் சார்ந்து இருக்காங்க. அது கணவரை சார்ந்து இருக்காங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முறை அந்த அளவுக்கு மரியாதைக்குரியதாக இல்லை. அதனால தான் வந்து பெண்கள் மீது பயமே இல்லாமல் போச்சு, பணிவே இல்லாமல் போச்சு. அப்போ ஆண்கள் சோம்பேறி ஆகிடுவான். ஏன்னா பெண்கள் மீது அவனுக்கு பயமே இல்லை, பணிவே இல்லை. அப்படின்னா அவனை காலையில் அவனை எழுப்புறதே பயம்தான். அவனுக்கு பெண்கள் மீது பயம் இருந்தால் தான் அந்த பயம் வந்து அவனை காலையில் எழுப்பும். வாழ்க்கையை பற்றி அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும், அந்த பயம்தான் அவனை எழுப்பும் காலையில். அந்த பயபக்தி தான் எழுப்பும். பெண்கள் மீது பக்தியாக இருக்கணும், அந்த பக்தி பயம் அதுதான் பயத்தினை அடிப்படையாக கொண்டு காலையில் அவனை எழுப்பும் பெண்கள். ஆனால் வந்து பெண்கள்லாம் வந்து அந்த கடவுளாக வணங்குவதற்கு அந்த தகுதியை அவங்க இல்லாமல் அவங்க வந்து மற்றவங்கள சார்ந்து இருக்கிறதுனால ஆண்களின் பார்வையில் மரியாதைக்கு உரியவர்களாக பெண்கள் இல்லாதனால ஆண்களுக்கு பெண்களை பார்த்தா பயம் வர மாட்டேங்குது, பெண்களிடம் பணிவாக நடக்கணுங்கிற அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. பெண்கள் அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால தான் பெண்கள் ஒழுங்காக வாழ்ந்தால் ஆண்கள் நல்லா வாழ்வாங்க, ஆண்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். பெண்கள் வந்து ஒரு பிறரை சார்ந்திராமல் ஆண்களின் பார்வைக்கு மரியாதைக்குரியவர்களாகவும் உயர்வாகவும் வாழும்போது, மதிப்போடும் வாழும்போது பெண்களை பார்த்தா ஆண்கள் பயப்படுவாங்க. பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பயம் வரும். அந்த பயம்தான் ஆண்களை வந்து சுறுசுறுப்பாக வாழ வைக்கும். அது மாதிரி பெண்களுக்கு வந்து கோபம் வரணும் ஆண்களை பார்த்தா. அது எப்போ வரும் அப்படின்னா, அந்த கோபம்தான் பெண்கள் உயர்வான நிலை, பெண்கள் வந்து உயர்வான நிலையில் வாழணும், மதிப்போடு வாழணும். அப்போ தான் பெண்களுக்கு அந்த கோபம் வரும். அதுமாதிரி ஆண்களும் அந்த கோபம்தான் பெண்களிடம் ஆண்களை வந்து பணிவாக வாழ வைக்கும். பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு அப்போ தான் பயம் வரும். அந்த பயம் வரும்போது பெண்களுக்கு கோபம் வரும். ஆண்களுக்கு பெண்களை பார்த்து பயம் வரும்போது பெண்களுக்கு கோபம் வரும். பெண்களை பார்த்து ஆண்களுக்கு கோபம் வரும்போது பெண்கள் பயந்துருவாங்க. இப்போ வந்து பெண்கள் பயந்த நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. அவங்க கோபப்படுற இடத்துல இல்லை, ஆண்களை பார்த்து கோபப்படுற இடத்துல இல்லை, ஆண்களை பார்த்து அவங்களுக்கு பயப்படுற இடத்துல இருக்காங்க. அதுக்கு அவங்க வாழ்க்கை முறை சரியில்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக வைக்கலான்னா கூட, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு பயம் வரதான் செய்யும். ஏன்னா ஆண்கள் தான் வலிமையானவர்கள். பெண்கள் வந்து வலிமையானவர்களாக இருக்கும்போது தான் பெண்களை விட வலிமை குறைந்தவர்களாக இருக்கும்போது தான் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பயம் வரும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை பார்த்தா தான் பெண்களுக்கு பயம் வரும், பெண்களை பார்த்து ஆண்களுக்கு கோபம்தான் வரும். அப்போ பெண்களை பார்த்து ஆண்கள் பயப்படணும், பெண்களை பார்த்து ஆண்களுக்கு பணிவு வரணும் அப்படிங்கிறது இயற்கை விதிமுறை. அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அது வரும். 2040க்கு பிறகு மனிதர்கள் வாழப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பணிவும் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பயமும் வரும். அப்போ அவங்கள அதிகாலையில் எழுப்புறது எதுனா அந்த பயம், பெண்கள் மீது உள்ள அந்த பயம், வாழ்க்கை மீது உள்ள அந்த பயம், பெண்கள் மீது உள்ள அந்த பணிவு, பக்தி, அதுதான் அவங்கள காலையில் எழுப்பும். அவங்கள வந்து தினசரி அவங்கள வாழ வைக்கிறதும் அதுதான், சுறுசுறுப்போடு வாழ வைக்கிறதும் அந்த பயம்தான். பெண்கள் மீது உள்ள அந்த பக்தி, பயபக்தி. பெண்கள் என்றால் பெரியவர்கள், பெண்கள் மற்றும் பெரியவர்கள். ஆண்களை விட பெரியவர்கள்லாம் இருக்காங்களா, ஆண்கள்லேயே பெரியவர்கள் இருப்பாங்க. அவங்க மீது உள்ள பக்தி, பயம், பணிவு, அதுமாதிரி பெண்கள் மீது உள்ள பயம், பக்தி, பணிவு, இதெல்லாம் தான் ஆண்களை வந்து சுறுசுறுப்பாக வாழ வைக்கும். இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அது மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் மீது கோபம் இருக்கணும், மதிப்போடு மதிப்பு இருக்கணும். ஒரு ஆண்களிடம் அவர்கள் மதிப்பாக வாழ வேண்டும், ஆண்கள் மீது அவர்கள் கோபத்துடன் வாழ வேண்டும். அதுதான் அவங்கள சுறுசுறுப்பாக வாழ வைக்கும். இது வந்து இது வந்து இயற்கை விதிமுறை. இது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இல்லை. இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் இது சாத்தியம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுக்கு ஆண்களை பார்த்தால் பயம்தான் வரும், பணிவு தான் வரும். ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் வந்து இன்றைக்கி ஆண்களை பார்த்து பெண்கள் பயத்தோடையும் பணிவோடையும் நடந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்காங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ளவரை பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தா பயப்பட தான் செய்யணும், பணிவு வர. இந்த இயந்திர அறிவியல் உலகம் உள்ளவரை 2040 வரை, அதுக்கப்புறம் செயலிழந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 2040 வரை இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்குகிற வரை
என்ன ஆகுன்னா, பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தா பணிவாக தான் நடந்துக்கணும், பயத்தோடு தான் நடந்துக்கணும். 2040 வரைக்கும் ஆண்களுக்கு பெண்களை பார்த்தால் கோபம்தான் வரும், பெண்களிடம் மதிப்போடு நடந்துக்கணும். இது வந்து தற்போதுள்ள இது ஒரு செயற்கையான நடைமுறை தான், இயற்கைக்கு முரணான ஒரு செயற்கையான நடைமுறை. இந்த செயற்கையான நடைமுறை தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் இயல்பு. அப்புறம் 2040க்கு பிறகு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் பெண்கள் வந்து ஆண்கள் முன் மதிப்போடும் வாழ்வாங்க, கோபத்தோடு வாழ்வாங்க. அப்புறம் ஆண்கள் வந்து 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் முன் ஆண்கள் வந்து பணிவோடு வாழ்வாங்க, பயத்தோடு வாழ்வாங்க. அப்படியே தலைகளாக மாறிடும். அதுதான் இயற்கையான விதிமுறை. அதுக்கப்புறம் மனித இனம் இந்த உலகில் உயிருள்ள வரை இருக்கும் வரை நான் அந்த பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்வது, பயத்தோடு நடந்து கொள்வது தான் நிலை பெற்றிருக்கும். அந்த நடைமுறை தான், அந்த இயற்கையான நடைமுறை தான் நிலை பெற்றிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் மீது ஆண்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? கோபத்துடன் ஏன் நடந்து கொள்ள வேண்டும்? வலிமையானவர்களுக்கு எளிமையானவர்களை கண்டால் கோபம் வரதான் செய்யும். வலிமையானவர்களுடைய வேலை என்னென்னா, எளிமையானவர்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வது, பாதுகாப்பது அப்படின்னு கூட வைக்கலாம். வலிமையானவர்கள்னால் என்ன அர்த்தம்னா, எளிமையானவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு அப்படி கிடையாது அதோட அர்த்தம். வலிமையானவர்கள் எளிமையானவர்களை பாதுகாக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வலிமையானவங்களோட கடமை. அந்த வகையில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து வலிமையானவர்கள், பெண்கள் வந்து ஆண்களை விட வலிமை குறைந்தவர்கள் அல்லது எளிமையானவர்கள்னு வச்சுக்கோங்க. பெண்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், பெண்களை பாதுகாக்கணும். அது வந்து வலிமையானவருடைய பொறுப்பு. வலிமையானவர்களான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுடைய பொறுப்பு. அதனால தான் ஆண்கள் வந்து பெண்கள் மீது இயற்கையாகவே, இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவங்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரும், பெண்களுக்கு இயற்கையாகவே பயம் வரும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது செயற்கையான நடைமுறை தான். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு அதுதான் வந்து சரியான நடைமுறை, அதுதான் இங்கே வரும். அதற்கு முரணாக வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு பெண்கள் மீது கோபம் வரும்போது அந்த கோபத்தில் அக்கறை இருக்கணும், ஒரு பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற அக்கறை இருக்கணும், பெண்களை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இருக்கணும், பெண்களுடைய சுதந்திரத்திற்கு மதிப்பு கொடுக்கணுங்கிற அக்கறை அந்த கோபத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த கோபத்துக்கு பெண்கள் பணிவடைவாங்க, அந்த கோபத்திற்கு பெண்கள் பயத்தோடு நடந்துப்பாங்க, அந்த கோபத்துக்கு மரியாதை செய்வாங்க பெண்கள். ஆண்களுடைய கோபத்தில் அந்த பெண்களுடைய நலன் மீது அக்கறை இல்லை, பெண்களுடைய வாழ்க்கை மீது அக்கறை இல்லை, சுதந்திரத்தின் மீது அக்கறை இல்லை. அப்படி இருக்கும்போது பெண்களை வந்து ஆண்கள் தங்களுடைய கோபத்தின் மூலம் அடிமைப்படுத்த முயற்சிப்பார்களே, ஆனால் ஆண்கள் மீது பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஆண்களுக்கு பெண்கள் பணிவாக நடக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஆண் பெண் வன்முறைக்கு அதுதான் காரணம். ஆண்கள் தங்களுடைய கோபத்தை காட்டி பெண்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கும் பொழுது தான் இங்கே வன்முறையே நடக்குது. என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆண்கள் பெண்களை வந்து பெண்களுடைய சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து பெண்கள் மீது கோபப்பட்டு பெண்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க முயற்சித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெண்களுடைய சுதந்திரத்திற்கு அங்கே மதிப்பளிக்க வேண்டும், சுதந்திரத்திற்கு இடமளிக்க வேண்டும். சுதந்திரத்திற்கு இடமளிக்காமல் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆண்கள் தங்களுடைய கோபத்தை பயன்படுத்தும் போது தான் ஆண்கள் மீது பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போகுது. அப்போ ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சண்டை ஏற்படுது. ஆண் பெண் வன்முறைங்கிறது அதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் வந்து ஒரு ஆணின் கோபத்தில் வந்து பெண்கள் மீதான நலனில் அக்கறை இருக்கணும், ஒரு பெண்களின் சுதந்திரத்திற்கு மதிப்பு கொடுக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் பெண்கள் அந்த கோபத்திற்கு பணிவாக நடந்துப்பாங்க.